Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையால் பொதுமக்கள் தினமும் அவதியடைந்து வருகின்றனர். சமீபத்தில் பெய்த மழையால் மகாலட்சுமி நகர், கஜலட்சுமி நகர் மற்றும் அமுதன் காலனி ஆகிய பகுதிகளில் உள்ள சாலைகள் தண்ணீரில் சிக்கி ஒரு வழியாக வடிந்து தற்போது குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் பெரும் சிரமத்தை அனுபவித்து வரும் வாகன ஓட்டிகள் தரமான சாலை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டம் ஆயக்குடி செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் தென்காசி ரயில்வே மேட்டு தெருவைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பதும், இவர் புதனன்று நண்பர்களுடன் மது அருந்த சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை என கூறி ஊராட்சி மன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவண்டப்பூர் ஊராட்சி மன்றத்தில் 6வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜகுரு என்பவர் திருவோடு ஏந்தியபடி நடைப்பயணமாக சென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ராஜினாமா செய்ததாக ராஜகுரு தெரிவித்தார். ஊராட்சி மன்ற உறுப்பினராக வெற்றியடைந்த போது வழங்கப்பட்ட சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களுடன் தனது ராஜினாமா கடிதத்தை மண்சட்டியில் வைத்து ஏந்தியபடியே வந்த ராஜகுரு வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் கொடுத்த கடனை திருப்பிக் கேட்ட கல்லூரி மாணவியை பொதுவெளியில் வழிமறித்து அவமானப்படுத்திய திமுக பிரமுகரின் செயல் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தர்மராஜ் என்பவர் தனது தந்தையின் அறுவை சிகிச்சை செலவுக்காக கல்லூரி மாணவியிடம் 10,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். ஆனால் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் உன்னால் முடிந்ததை செய்துகொள் என்று மிரட்டிய தர்மராஜ் துணை முதல்வரின் வழக்கறிஞர் என கூறி திமுக பிரமுகர் உள்ளிட்ட சிலரோடு அந்த மாணவியை தகாத வார்த்தைகளால் பேசி பொது இடத்தில் அவமானப்படுத்தியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இவங்க அமௌண்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஏன் கொடுக்கல? சார், எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு சார். எனக்கு அட்டெண்டன்ஸ் அங்க லாக் ஆயிடும். என்னால இங்க காலேஜ் விட்டுட்டுலாம் வர முடியாது.